இன்றைய ஆன்மீக தகவல். நாம் பல நிகழ்ச்சிகளிலே பார்த்திருக்கின்றோம். பித்ருக்கள் கடன், பித்ருக்களுக்கான அதாவது முன்னோர்களுக்கான அந்த அமாவாசை தர்ப்பணம், வருட திதி இவற்றையெல்லாம் நாம் சரியாக செய்துவிட்டால் இறையருளானது நமக்கு கிடைக்கும். அப்படி இவர்களுக்கான கடனை, முன்னோர்களுக்கான கடன்களை நாம் செய்யாமல் எவ்வளவுதான் பூஜை செய்தாலும் கோவிலுக்கு சென்றாலும் இறையருள் நமக்கு கிடைக்காது. அதற்கு தடையாக இருக்கும். இறையருள் நமக்கு கிடைப்பதற்கு தடையாக இருக்கும். நாம் தர்ப்பணம் செய்யாமல், முன்னோர்களுக்கு சரியான அவர்களுக்கான ஆகாரங்களை கொடுக்காமல் இருந்தால் அவர்களுடைய பசியானது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சபித்துவிடும். இது ஏதோ நான் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை அன்பர்களே. இதை நன்கு யோசித்து பாருங்கள். நம்மை வளர்த்து ஆளாக்கி நமக்கு இந்த சமூகத்திலே ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுத்த, நமக்கு இந்த சமூகத்திலே வாழ்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்த முன்னோர்களுக்கு அவர்கள் இறந்த பின் அவர்களுக்கான கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும் அல்லவா? அப்படி செய்தால்தான் அவர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் நமக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால்தான் சொன்னேன், பித்ருக்களை சந்தோஷப்படுத்தாமல் இறைவனை சந்தோஷப்படுத்த முடியாது. ஆகவே பித்ருக்களுக்கான காரியங்களை சரியாக செய்ய வேண்டும். மாதம் தர்ப்பணங்கள், மாதம் பிறக்கின்றதல்லவா, அதற்கும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். மாதம் எப்படி அமாவாசை தர்ப்பணம் செய்கின்றோமோ அதுபோல மாத பிறப்பு, இப்போது மாசி முடிந்து பங்குனி பிறக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். பங்குனி பிறக்கின்ற நாளிலே தர்ப்பணம் செய்ய வேண்டும். இப்படி மாத தர்ப்பணங்கள், அமாவாசை தர்ப்பணங்கள், அவர்களுக்கு வருகின்ற வருட திதி இவற்றையெல்லாம் முறையாக செய்தால் அவர்கள் நம்மை வாழ்த்துவார்கள். அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் இருந்தால் நம்மை சபித்து விடுவார்கள். அது நம்முடைய குடும்பத்தை தாக்கும். ஆகவே அவர்களுடைய சாபத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அவர்களுடைய சாபத்தை பெறாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு மாதம் சரியாக நாம் கடனை கொடுத்து விட வேண்டும். மாதம் அவர்களுக்கான பித்ரு கடன்களை செய்துவிட வேண்டும். செய்துவிட்டால் அவர்கள் நம்மை வாழ்த்துவார்கள். அந்த வாழ்த்து நம்முடைய சந்ததியை வாழ வைக்கும். ஆகவே இனியேனும் முறையாக இந்த அமாவாசை தர்ப்பணம் போன்றவற்றை சரியாக செய்வோம். சரி, இந்த அமாவாசை தர்ப்பணம் மற்றும் அவர்களுக்கான திதி இவற்றையெல்லாம் சரியாக செய்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கான நன்மைகள் நமக்கு எப்படி கிடைக்கும் என்று பார்க்கலாம். பித்ருக்கள் என்பவர் யார் அதை பார்க்கலாம். முதலிலே பித்ரு என்பது நம்முடைய தாய் தந்தை, அவர்களது மூதாதையர்கள், இவர்களை குறிப்பதுதான் பித்ருக்கள். நம்முடைய நலனிலே மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள். கடவுளின் அருளை நமக்கு பெற்று தருபவர்கள் இவர்கள்தான். பெற்றவர்கள் பித்ருக்கள் என்பது நம்முடைய கலாச்சாரத்திலே மறைந்த முன்னோர்களுடைய ஆவிகளை குறிக்கும். அவர்களுடைய ஆன்மா இருக்கின்றது அல்லவா, அந்த ஆன்மாவானது பசியோடும் தாகத்தோடும் அலைந்து கொண்டே இருக்கும். அப்படி அடுத்த பிறப்பு எடுக்கின்ற வரை அவர்களுடைய ஆவியானது அலைந்து கொண்டே இருக்கும், ஆத்மாவானது அலைந்து கொண்டே இருக்கும். ஆகவே அவர்களுக்கு எப்படி நாம் இந்த பூஜைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். முதலிலே விக்னேஸ்வரனை துதிக்க வேண்டும். ஓம் கணேசாய நமக, ஓம் ஸ்ரீ குலதேவதாய நமக, ஓம் இஷ்ட தேவதாய நமக, ஓம் அதிர்ஷ்ட தேவதா நமக என்று முதல்வனான விநாயகப் பெருமானுக்கு நமஸ்காரம். தொன்று தொட்டு எங்களுடைய குலத்தை காத்து வருகின்ற குலதெய்வத்துக்கு நமஸ்காரம். சிறுவயது முதலே எனக்கு பிடித்தமான தெய்வம், அதாவது அவரவர்களுக்கு இஷ்ட தெய்வம் என்று ஒன்று இருக்கும். இஷ்ட தேவதா குலதேவதா என்று சொல்வார்கள் ஆசீர்வாத மந்திரத்திலே. நமக்கு இஷ்டமான தெய்வம் என்று ஒன்று இருக்கும். எனக்கு ஐயப்பனை மிகவும் பிடிக்கும். மற்ற தெய்வங்களை பிடிக்காது என்பது அர்த்தமல்ல, ஐயப்பனை மிகவும் பிடிக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தெய்வத்தின் மேல் இஷ்டம் இருக்கும். அப்படி இஷ்ட தேவதா என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இஷ்ட தெய்வத்தை வணங்கி கொள்ள வேண்டும். இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு என்னுடைய வாழ்விலே பல நல்ல நிகழ்ச்சிகளை நடக்க வைக்கின்ற தெய்வங்களுக்கு
என்னுடைய நமஸ்காரம் என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் செய்து பின் தோஷம் நீங்கி செல்வம் பெற சீரும் சிறப்புமாய் வாழ அருள் புரிகின்ற தெய்வங்களை வணங்க வேண்டும். பித்ருஸ்தோத்திரம் என்று பெயர், பித்ருஸ்துதி என்று இதற்கு அர்த்தம். பித்ரு தேவரின் புண்ணியமான இந்த ஸ்லோகத்தை, பித்ரு தேவர்களுடைய புண்ணியமான இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் பாராயணம் செய்ய அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே ஜெம் டிவி வாயிலாக இன்றைய நாளிலே அவற்றை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஜென்மத்தை அளிப்பவரும் எல்லா தேவர்களுடைய வடிவானவருமான, ஜென்மத்தை அளிப்பவரும் எல்லா தேவர்களின் வடிவானவரும் நமக்கெல்லாம் சுகத்தை கொடுப்பவருமான, நல்ல விருப்பமுடையவரும் பெரியவருமான பித்ருதேவருக்கு நமஸ்காரம் என்று முதலிலே பித்ருதேவருக்கு நமஸ்காரத்தை சொல்ல வேண்டும். அதன் பின்பு எல்லா யஜ்யங்களின் வடிவானவருக்கும், சொர்க்கமானவருக்கும், பிரம்மாவானவருக்கும், எல்லா தீர்த்தங்களையும் கண்டவருக்கும், கருணை கடவுளானவருக்கும் நமஸ்காரம் என்று அடுத்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். அதேபோல் எப்போதும் விரைவிலே மகிழ்பவரும், பாடல்களிலே மகிழ்பவரும், மந்திரங்களிலே மகிழ்பவருமான சிவனை நமஸ்காரம் செய்கின்றேன் என்று சிவபெருமானுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். அடுத்து எப்போதும் பிழைகளை பொறுப்பவரும், சுக வடிவானவருமான, சுகத்தை அளிப்பவருமான உமக்கு நமஸ்காரம் என்று அவர்களை வணங்க வேண்டும். கிடைத்தற்கரியதும் அறத்தையும் பொருளையும் பெறுதற் பொருட்டமைக்குமான இந்த மனித உடலை எவர் மூலமாக நான் அடைந்தேனோ, அதாவது கிடைத்தற்கரியதும் அறத்தையும் பொருளையும் பெறுதற் பொருட்டமைந்ததுமான, அறத்தையும் பொருளையும் பெறுவதற்காக இந்த ஜென்மாவானதை எடுத்திருக்கின்றோம். நம்முடைய கர்மாக்களை கழிப்பதற்காக எடுத்திருக்கின்றோம். இதனை நமக்கு, இந்த உடலை நமக்கு கொடுத்த அந்த பெற்றோருக்கு நமஸ்காரம் என்று அவர்களுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். அடுத்து எவருடைய தரிசனம், தீர்த்தம், ஸ்நானம், தவம், ஹோமம், ஜபம் முதலியவற்றின் புண்ணிய பலனாக அமையுமோ அத்தகைய மகா குருவுக்கும் குருவான பித்ருதேவருக்கு நமஸ்காரம் என்று பித்ருதேவருக்கு நமஸ்காரத்தை செய்ய வேண்டும். எவருடைய நமஸ்காரமும் ஸ்தோத்திரமும் கோடி முறை பித்ருக்களினுடைய தர்ப்பணம் செய்ததற்கும் 100 அஸ்வமேத யாகங்களை செய்ததற்கும் ஈடாகுமோ அத்தகைய பித்ருதேவருக்கு நமஸ்காரம் என்று சொல்ல வேண்டும். பாருங்கள் எத்தனை நுட்பமாக வைத்திருக்கின்றார்கள். அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியம் கிடைக்குமாம் நாம் முறையாக தர்ப்பணம் செய்து வந்தார். ஆகவே இப்படிப்பட்ட வளமான இந்த அமாவாசை தர்ப்பணம், மாத தர்ப்பணம் இவற்றையெல்லாம் நாம் முறையாக செய்தால் நமக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் என்பது சந்தேகமே கிடையாது. நாம் முறையாக இந்த தர்ப்பணங்களை செய்வதால் யார் யார் மகிழ்கின்றார்கள்? நாம் இந்த ஸ்லோகத்திலே பார்த்தோம் அல்லவா? சிவபெருமான் மகிழ்கின்றார், பித்ருதேவன் மகிழ்கின்றார், யமன் மகிழ்கின்றார், பிரம்மதேவன் மகிழ்கின்றார், நம்மை காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு பெருமான் மகிழ்கின்றார், நாரத மகரிஷி போன்ற மகரிஷிகள் அவர்கள் மகிழ்கின்றார்கள். அடுத்து குருமார்கள், விஸ்வாமித்திரர், புலஸ்தியர் போன்ற மகரிஷிகள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் மகிழ்கின்றார்கள். இப்படி எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு செயலை நாம் செய்யும்போது அவர்கள் எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைத்து நம்மையும் நம்முடைய பரம்பரையும் எத்தனை மேலானதாக வாழ வைக்கும் என்பதை உங்களுடைய யூகத்துக்கே விட்டு விடுகின்றேன். ஆகவே இனிவரும் காலங்களிலாவது இந்த அமாவாசை தர்ப்பணம், மாத தர்ப்பணம் போன்றவற்றை முறையாக செய்து எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.